எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி ஹேங் ஆன மாதிரி இருக்கும் இந்த வரும் வாரம். ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்லி நிறைய சைன் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அதை வந்து கவனிக்கிறது இல்லை. சக்ராஸ் இம்பேலன்ஸில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரும் வாரம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1 இயர்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் செகண்ட் லைஃப்காக தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேர் பண்ணிக்கணும்னு நினச்சி கேட்டுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சந்தோஷமா. அதே மாதிரி ஜாப் கேரியருக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ரெட் கலர் ஹீலிங் கிறிஸ்டல், இது எல்லோ கலர், இது க்ரீன் கலர். உங்களுக்கு இந்த 3 பைலில் எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் வந்து சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், நீங்கள் யார் எந்த ஏஞ்சலை வந்து ப்ரே பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இது லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். மற்றும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபைனான்ஸ், ஜாப் கேரியர் பற்றி பார்க்கணுன்னு நினச்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இது கம்பைனாக தான் எடுக்க போகிறேன். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். நீங்கள் எந்த ஏஞ்சலை, பர்டிகுலர் ஏஞ்சலை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். இந்த வரும் வாரம் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சிருக்காரு? சாமுவேல் ஏஞ்சல் ஆர் மைக்கேல் ஏஞ்சல்? பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப என்ன சொல்றதுன்னா, இந்த வரும் வாரம் 2 3 வருது, இத்தனையா வருது, நிறைய கொடுக்கணுன்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு நிறைய கோபதாபங்கள்லாம் வரும். உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, கொஞ்சம் கவனமாக அவங்கள வந்து நீங்கள் கையாளணும், மேனேஜ் பண்ணணும். உங்களை கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்போயாவது யாராவது உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி சண்டைக்கு இழுத்தாங்கன்னா உடனே வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு, நீ 4 வார்த்தை பேசுறியா, நான் 10 வார்த்தை பேசுகிறேன், உனக்கு ஆன்சர் பண்ணுறேன், உனக்கு பதில் கொடுத்தே தீர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வார்த்தையால் நீங்கள் பேசுறது, இல்லைன்னா ஒரு ரொம்ப கிளாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வர மாதிரி கூட ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு மெயில் கேரக்டர்னால உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வந்து வரும் வாரத்தில் சில சண்டை சச்சரவுகள், இது பர்டிகுலராக சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லை வேலை பார்க்குற இடத்துல அந்த சண்டை சச்சரவுக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமைதியாக இருந்து உங்களை வந்து அதை மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அந்த சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். உங்கள் வேலையில் சம் ப்ராப்ளம் வர மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த வேலையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எதுவும் நீங்கள் வந்து கிளாஷ் பண்ணிக்காதீங்க. சில பேர் உங்களோட பார்ட்னர் பிரிஞ்சு போயிருக்கலாம், திரும்ப வந்து உங்ககிட்ட ஷேர் கேட்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸை பற்றி திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ணுறதா, இல்லை உங்களை வேணும்னே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு கூட வருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக அவங்கள நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். சரியா? ஒரு சிலர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப எப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்க ஒரு சிலர். அதனால இந்த வரும் வாரத்தில் அந்த நபர் உங்க கூட கிளாஷ் பண்ணிட்டு உங்களை விட்டுட்டு போகலாம். அந்த பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியா இல்லைன்னா லவ்வர்ஸாக இருந்தாலும் அந்த நபர் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கீங்க, உங்களை ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க அவங்க. காரணம் என்ன?
காரணம், உங்ககிட்ட எமோஷனல் லாக் இருக்கு. இந்த நபரோட சில பேருக்கு வந்து கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி கிளாஷ் இருக்கும். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. நீங்க வந்து அந்த நபரை விட்டு வெளியே வருவீங்க. ஒரு சிலர் உங்க நபர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நீங்க அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஃபார்வர்டா போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அது உங்கள் வேலைக்காக கூட இருக்கலாம், ஒரு அது உங்களோட பிஸ்னஸ்க்காக, உங்களோட அந்த முக்கியமான உங்களோட ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தெரியுது, ஜாப் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தெரியுது. இந்த வரும் வாரம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மெடிடேஷன் ப்ரேயர்லாம் அதிகப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் எதுவுமே நடக்கலை, ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலையில் நீங்கள் ஆட்படுற மாதிரி இருக்குது இந்த வரும் வாரம். ஏன்னா எல்லாத்துலேயும் தோல்வி வருது. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போனால் தோல்வி வருது, ஒரு ஜாப் கேரியர் செய்யும் போது ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியல நிம்மதியா. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கை கூட மாட்டேங்குது. எதுவும் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே ஒரு மாதிரி ஹேங் ஆன மாதிரி இருக்கும் இந்த வரும் வாரம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கக்கூடாது. டிவைன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்லி நிறைய சைன் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அதை வந்து கவனிக்கிறது இல்லை. நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. உங்களை வந்து உங்கள் மனதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் எப்படி மைண்டு யோசிக்கிறீங்க, உங்களோட மைண்ட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸில் இருக்குது அப்படின்னா ஒரு ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் ஹேங் ஆகி நிற்குது, நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களையே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பட்டக்கால்லே படும் அப்படின்ற மாதிரி. ஒரு இடத்துல ஒரு அடிபடுதுன்னா அடிக்கடி அந்த இடத்துலயே அடிபடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு 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 சைட்லேருந்து பிரச்சனை வருதுன்னா பார்த்தா அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் அவங்கள தேடியே வரும். அது காரணம் உங்களோட மன எண்ணங்கள், ஓட்டங்கள், உங்களோட பயம், பதட்டம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு சோலார் பிளக்ஸ் சக்ராவில் நிறைய ட்ரபிள் இருக்குது. ஓகேவா? அது பிளாக்ல இருக்குது. சோலார் பிளக்ஸ், நேவால் சக்ரா, ரூட் சக்ரா, 3 சக்ராலையும் இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா இந்த விரக்தியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். அது சீக்கிரம்லாம் ஹீல் பண்ண முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான். அது சிலருக்கு அந்த மெடிடேஷன் மெத்தட் தெரிஞ்சால் பண்ணுங்க. சில பேர் குரு கிட்ட நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி தீட்சையெல்லாம் வாங்கி நீங்கள் அந்த சக்ராஸ்க்கான அந்த மெடிடேஷன் பண்ணுவீங்கன்னா அதை பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருங்க. தேவையற்ற அந்த அதாவது வம்பு பேச்சுக்கோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக விடுங்க. அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சக்ராஸ் இம்பேலன்ஸில் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரும் வாரம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், உங்களோட வேலையில் ஒரு உயர்வு வரலாம். ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களோட எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்கள் நபர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் நீங்கள் உங்கள் நபரை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆவீங்க. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். ஓகேவா? யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லங்களே. ஒரு சின்ன ஹைப் ஒன்று பண்ணுங்க. நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய் ரீச் ஆகட்டும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ரீடிங் போடுறாங்க. பட் வந்து உங்களுக்கு தீர்வு வேணும், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி,
அது ஃபைனான்ஸ், ஜாப், லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஹெல்த் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நமக்கு டிவைன் பாத்தில் கிடைக்கும். அதனால நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஹைப்புன்னு அந்த மெசேஜ் கமெண்ட் போடுறீங்கல்ல, அது பக்கத்துலேயே ஒரு ரைட் சைடு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை இழுத்தீங்கன்னா வரும். ஹைப் கொடுத்தீங்கன்னா அது பாயிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி லைக் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களோட எனர்ஜியை கார்டோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு யூனிவர்ஸ் நினைக்கிறாங்களோ, ஏஞ்சல்ஸ் நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாருக்காவது ரெசனேட் ஆகலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. எனர்ஜி யாருக்கெல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது அவங்களுக்குலாம் கார்டில் வராது. யாரோட எனர்ஜி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹையரில் இருக்குங்க, ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. யாரெல்லாம் இந்த லைக்லாம் கொடுக்க சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களே சேனலுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, கார்டோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். நிறைய பேர் வந்து டேரூட் அப்படின்னா என்னதுன்னு கூட சரியாக தெரிய மாட்டேங்குது. இது வந்து எனர்ஜி ரீடிங். உங்களோட அந்த உங்கள் கரண்ட் எனர்ஜி எடுத்து உங்களுக்கு என்ன ப்ரெசன்ஸில் இருக்குது, என்ன பாஸ்டில் நடந்தது, அது எல்லாமே எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இதோட கனெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த விஷயம் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறது இல்லை, உங்கள் பேர் கொடுக்கறது கிடையாது, கலெக்டிவில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன இங்கே சேனலில் கனெக்ட் ஆகிறதுக்கு, நீங்கள் சேனலோட கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த லைக். புரிஞ்சா? சரி, இப்போ வந்து பைல் 2 எல்லோ கலர் ஹீலிங் பிரமிட் இதை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரம் உங்களோட ஏஞ்சல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அது திருமணமாக இருக்கலாம், லவ் லைஃப், ஜாப், கேரியர், ஹெல்த்து, வாட் எவர் இட் இஸ். என்ன அழகாக வந்து கட்ட விடுறாங்க. நான் வந்து ஒரு 3 கார்டு போடுங்கப்பா, ஷார்ட்டாக 1 கொடுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை கார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நான் இத்தனைக்கு 3 பைல் வேற வச்சுருக்கேன். ப்ரிடிக்ஷன் பெருசாக போகிற மாதிரி இருக்கு. சரிப்பா, அதுதான் அவரோட விருப்பம் என்றால் செய்து விடுவோம். ஆக்சுவலி செல்லங்களே, இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. சிங்கிள் பேரண்ட் அதிகமாக தெரியுது. சில பேர் படிப்புக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, அது நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் டிவைன் கிட்ட இதுதான் எதிர்பார்க்குறீங்க. ஏஞ்சல் கிட்ட கேட்குறது இதுதான். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படி. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னோட மைண்ட் வைஸ், ஹெல்த் வைஸ் உன்னை நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. நடந்தது ஒரு காரணம், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நடந்திருக்கு. நீ அந்த நடந்த விஷயத்தில் லேர்னிங் கற்றுக்கணுமே தவிர அதில் டவுன் ஆகக்கூடாது. ஓகேவா? திரும்ப அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறது தான் புத்திசாலி குழந்தைக்கு. ஓகேவா? நம்ம டிவைன் பாத் சேனலை பார்க்குறவங்க புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும். திரும்ப திரும்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா, சில குழந்தைகள்லாம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு 40-50 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே சப்ஜெக்டில் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆவாங்க. திரும்ப அது ரொம்ப லோவாக எடுப்பாங்க மார்க்கு. மற்ற சப்ஜெக்டில் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். யார் யாருக்கு என்ன காரணம் வருதோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை உள்வாங்கியிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி செல்லங்களே, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம், இந்த வாட்டி நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டோ இல்லை எக்ஸாமோ வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ஆகிட்டு நம்ம கரெக்டாக
நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு வந்து அவனை வந்து இது பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். அது செல்லம் என்ன பண்ணோம்னா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் நான் படிப்பேன், நான் இவ்வளோ தான் இதை எடுப்பேன். அது ஒரு மைண்ட் செட்டில் அந்த டாபிக் எடுக்கும் போதே அப்படி தான் எடுக்கும். அது பண்ண மிஸ்டேக்கை தான் திரும்ப திரும்ப பண்ணும். அதே மாதிரி சில பேர் ஜாப்ல அந்த ஜாப் ஒன்று ஒரு ஏதோ சம் ப்ராஜெக்டோ ஏதோ சம்திங் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துல அவங்க விழுறாங்களோ அந்த இடத்துல நான் ஏன் அந்த இடத்துல எனக்கு வந்து இன்கரெக்ஷன் வந்தது அதை கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல நான் ஏன் லேக் ஆகிறேன், அது லேகிங்க்கு என்ன காரணம், அதை சரி பண்ணாதான் நீ அடுத்தது ஒரு விஷயம் வரும்போது அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ண மாட்டேன். நீ சில டைம் வந்து நீங்க ப்ராஜெக்டை வந்து டிலே பண்ணி கொடுக்கலாம், ஆன் டைமுக்கு பண்ணாமல் போகலாம், அதே மிஸ்டேக்கும் திரும்ப பண்ணுறது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரும்பொழுது அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டிலேவாக போகிறது இதுவே ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க, அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்டேஷன் வேணும், நீங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கணும். வேற என்ன ஆப்ஷன் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு சில தகுதிகள் திறமைகள்லாம் இருக்கும், அதை எப்படி வளர்த்துக்கணும். இது இந்த இந்த வழிதான் எனக்கு நான் போகணும்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க, ஆனால் அந்த வழி உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கு. டிவைன் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாசிட்டிவான விஷயங்கள் என்னவோ அதை நோக்கி போகணும். பாருங்க, உங்களோட ஹெல்த்துக்காக தான், உங்களோட க்ரோத்துக்காக. சில மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களோட பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து இந்த வரும் வாரம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது, அதாவது பர்த்டே பார்ட்டி, இல்லைனா நீங்கள் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறது, தேர்வில் வந்து ஜெயிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது செல்லங்களே. ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கு வந்து சில தேடல்கள்லாம் இருக்குது. எப்போ நான் வந்து சந்தோஷமா நிறைவான வாழ்க்கையை வாழப்போறேன், எனக்கான ஒரு நல்ல சோல்மேட், எனக்கான ஒரு நல்ல நண்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு உறவுக்காக நீங்க வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த உறவுல ஒரு மேம்பாடு அடையணும்னு சொல்லிட்டு. சில பேர் நீங்க பாக்குறதுல வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சன் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுக்கக்கூடிய குருமார்கள் அந்த மாதிரி இருப்பீங்க. ரொம்ப அறிவாளி, திறமைசாலி, ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடிய ஆள் நீங்கள். எதையுமே வந்து லாஜிக்காக தான் தீர்மானிப்பீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக இருங்க. உங்களுக்கு நீங்கள் சில ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் நிறைவாக இருக்க மாதிரி, அதாவது அது வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெபிள் ஆகும். உங்களுக்கு தேடல் இருக்குல்ல, ஏன் எந்த கொஸ்டின் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்க மாட்டேங்குது, அதுக்கு என்னன்னா நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்க, நினைக்கிறதோட அப்படி நிற்பாட்டுறீங்க. நீங்க ஸ்டெப் எடுக்கணும். நீங்க நிறைய முயற்சி போட்டிருப்பீங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் பாஸ்ட்ல, அதுலலாம் சக்ஸஸ் வரல. அதுக்கப்புறமா அதை பற்றி யோசனை மட்டும் இருக்கு. கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. அதுக்கு ஏதாவது டிவைன் உங்களுக்கான மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, இதை பண்ண, அது இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கன்சல்டேஷனுக்கே வரமாட்டேன், ஆனால் எனக்கு பிரச்சனை சரியாகணும். அதாவது நீங்கள் எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை காலேஜே படிக்கிறீங்க, எனக்கு இந்த சப்ஜெக்டில் நான் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா கிளாஸுக்கு வா. 30 days கிளாஸ் இருக்கு, இல்லைனா ஒரு 6 மாதம் கிளாஸ் இருக்கு. நீ 6 மாதம் கிளாஸ் கற்றுட்டு நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு நீ போ. இல்லை எனக்கு அந்த பிரச்சனை மட்டும் சரியானா போதும், அந்த சப்ஜெக்ட்ல நான் வந்து ஒரு 50-60 மார்க் எடுத்தா போதும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இப்படி கேட்டால் எப்படி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க, எப்படி வாழ்க்கை புரிதல் வரும் உங்களுக்கு? அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் உங்கள் லைஃப் போகும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும்னு இருக்கும்பொழுது, சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் பண்ணிக்காம எனக்கு இது மட்டும் தீர்வு கொடுங்க அப்படின்னா டிவைன் என்ன தான் பண்ணுவாங்க? டிவைன் வழி தான் காட்டுவாங்க. அதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு நீங்கள் படித்து முன்னேறி வர்றது, அதுக்கான ஸ்ட்ரென்தன் கொடுப்பாங்க, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. டிவைனே எல்லாத்தையும் படிச்சுட்டு உனக்காக மார்க் எடுத்து சரிப்பா நீ கேட்டல இந்த மார்க் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், நீங்களே உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்களே லேக் ஆகி நின்று இருக்கீங்க. சில பேர் உங்களோட பிஸ்னஸ்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கும்,
குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட சொத்து தகராறு, அந்த மாதிரி ஏதோ ஃபெயிலியர்ஸ், உங்களை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் சில பேர் ரொம்ப அழுத்தம் பண்ணுற மாதிரி, கோவப்படுத்தி உங்களை வந்து இது பண்ணுற மாதிரி, ரூல் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நீங்களா நினச்சிக்கிறீங்க. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இன்னும் இதை டெப்த்தாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கும் நான் வந்து ஆப்ஷன் வச்சுருக்கேன், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குன்னா. ஓகேவா? சரி, இந்த பைல் டூ ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. சேனல் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகட்டும். நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஷார்ட் அவுட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தேடல்கள் இருக்குது. இது மாதிரி ஒரு டிவைனோட கனெக்டிவ் ஆகிட்டு நீங்கள் எப்படி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பலித்தமாக்கிக்கணும், அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு குட் கர்மா மாதிரி தான் உங்களுக்கு. 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை. அந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை போய் இது பண்ணிங்கன்னா பாயிண்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு இது ரீச் அவுட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட். இதை சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் என்ன பிளஸிங்ஸ் வச்சுருக்காங்க, அது உங்கள் லவ் லைஃப், மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், யார் யாருக்கு என்னென்ன இன்டென்ஷன் இருக்கோ. அடடட, சில பேர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் கை கூடுமா, ஃபைனான்ஷியலாக எப்போ நான் ஸ்ட்ராங் ஆவேன், ஃபைனான்ஷியலாக நான் எப்போ வந்து வீடு கட்ட போகிறேன், இது மாதிரி நிறைய கேள்விகள் வச்சுருக்கீங்க. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுன்றாங்க. ரொம்ப யோசனை. இந்த ரீடிங் பார்க்குறதுல நிறைய ஃபீமேல் எனர்ஜி, ஒரு நல்ல ஐடி ஜாப்ல இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்லா போஸ்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஓன் ஜாப் பண்ணுவீங்க, ஒரு மதர் கேரக்டரில் இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்திருக்கும். கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வைங்க. சில பேர் வந்து ஒரு திருமணத்துக்கான முயற்சிகள் பண்ணுறதுல ரொம்ப டிலே ஆகுது. கொஞ்ச நாளாகவே ரொம்ப வந்து என்னடா நம்ம லைஃப்பில் மட்டும் இப்படி நடந்துட்டு இருக்கே, நமக்கானவர் எப்போ வருவாங்க. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். நம்ம லைஃப் எப்போ வந்து எதுவாகும், ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு சில பேருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பிரேக் நடந்திருக்கு. நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து பிரேக்காக இருக்கலாம், இல்லைனா லவர்ஸாக இருந்து கூட பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 1 இயர்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் செகண்ட் லைஃப்காக தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கீங்க. கொஞ்சம் உங்களோட கேரை வந்து நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட நீங்கள் எதாவது படிக்கிறீங்கன்னா படிப்பில், இல்லைனா ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் அபேண்டன்ஸ் கிடைக்கும். உங்களோட திருமணம் கூட நடக்கும். அதுக்கான விஷயங்களை டிவைன் உங்களுக்கு அதுக்கான சைன் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினச்சி கேட்டுட்ருக்கீங்களோ, அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சந்தோஷமா? அதே மாதிரி ஜாப் கேரியருக்காக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாகும். ஸோ நீங்கள் வரும் வாரம் வந்து இதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும். உங்களுக்கான ஸ்பெஷல் அந்த இதுவை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. அபவ் 35, 40க்கு மேலே இருக்கும். உங்களோட லைஃப் இப்போ கொஞ்சம் லேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு நியூ லைஃப், நியூ சேஞ்சஸ், பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்ல அது ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பிரைட்டாக தான் இருக்கும். உங்களோட லைஃப் பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கான சைன் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட விஷயத்தில், உங்களோட பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீங்கள் அதையே பிடிச்சின்னு இருக்காதீங்க. அது எப்போ நடத்தி கொடுக்கணுமோ அவர் கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு அபேண்டன்ஸ்
ஒரு திடீர் ப்ரமோஷன் இருக்குது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்குது. நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி முருகர் வழிபாடு பண்ணுறீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்க. சில பேர் குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது உங்களை வழிநடத்தும். சரியா? இன்னும் நிறைய வருது, பட் நிறைய ரீடிங் கொடுத்தா பெரிய பதிவாக போகுது. யாருக்காவது இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், உங்களோட விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிக்கணும், ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கூட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச்.